பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனிதனை மகிமைப்படுத்தும்படி தேவன் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார் உலக தோட்டத்திற்கு முன்பாகவே என்பதை உணர்த்தும் ஆழமான அழகான வார்த்தைகள் இது. அதாவது இந்த வசனம் 7வது வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பே, அதாவது இந்த உலகமெல்லாம் படைக்கப்பட்டதற்கு முன்பே நம்முடைய மகிமைக்காக பாருங்க, அப்பயே அவருடைய நினைவில் நாம் இருந்திருக்கிறோம். எத்தனை நல்ல தேவன் இல்லைங்களா? நம்முடைய மகிமைக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். யார் அந்த தேவ ஞானம்? எது அந்த தேவ ஞானம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவ ஞானம். சரிங்களா? அதை அப்பா, ஏன்னா கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து அவர் சிலுவையில் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அங்கே அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை நம்மை விடுதலையாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அந்த ரட்சிப்பில் சகலவித ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கிறது. அதான் வசனம் சொல்லுது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறதாம். சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நாமும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை அவருடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு கொடுத்துருக்கு. இது அவருடைய ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய ஞானம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு உலக ஞானத்தை அவங்க பேசல, இது மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். இது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்டது, அது மறைக்கப்பட்டிருந்தது, அது ஆதி காலங்களில் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. 3வது அது ஒரு ரகசியம், 4வது அது தேவ ஞானம். எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான விஷயங்களை இந்த நாட்களில் வாழ்கிற நமக்கு தேவன் அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்காமல் வீணான சிந்தனைகளிலும் இந்த உலகத்தின் எண்ணங்களினாலும் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. ஏன்னா இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தா எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை, மகிமையை, கிருபையை, ஒரு வல்லமையை, ஒரு நீதியை தேவன் மனிதனுக்கு கொடுக்க போகிறார் என்பதை அறிந்திருந்தானால் அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டானா, சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டானா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் மனித இனத்தை ஒரு உன்னதமான இடத்திற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது. ஆனால் நம்ம தான் அதை உணரல. ஆனால் பிசாசுக்கு அது தெரிஞ்சிருந்தா மகிமையின் கர்த்தரை அங்கே அரைஞ்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல. அப்போ எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஒரு மகிமையான காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அதை நாம் இன்னும் கண்கள் காணலை, காதுகள் கேட்கலை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு நாம் அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார், அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். எப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு விஷயத்தை நமக்கு ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த மறைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஞானம் அதை இந்த நாட்களில் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். யாரெல்லாம் அவரிடத்தில் பிரியமா இருக்கிறோமோ, அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்குள், ஏன்னா தாகம் உள்ளவன் மேல்தான் அவர் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றார். தாகம் இல்லாமல் அந்த இடத்துல அந்த தண்ணீர் ஊற்றப்பட மாட்டார். நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது, தேவனின் மீது வாஞ்சியா இருக்கிறோமோ, ஆசையாக இருக்கிறோமோ, அவரை தேடணும், அவருக்குள்ள இருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளணும்,
அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளணும் அப்படின்றது அந்த ஆசை ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறார். ஸோ ஆவியானவர் வரும்பொழுது அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை வந்து நம் கண்கள் காண முடியும், காதுகள் கேட்க முடியும், ஸோ இருதயம் உணர முடியும். ஸோ இந்த மனித வாழ்க்கை என்பது ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், இந்த உலக காரியங்களை நாம் வந்து சாதித்தோம், மரித்து போவதற்கு என்பதற்கு அல்ல. இப்படிப்பட்ட தேவனுடைய ஞானத்தை உலக தோட்டத்திற்கு முன்பாகவே நம்முடைய மகிமைக்காக, ஸோ நம்மை மகிமைப்படுத்தும்படி அவர் ஒரு வெளியேற பெற்ற ஒரு ரகசியத்தை, ஒரு பொக்கிஷத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ ஆயத்தம் பண்ணப்பட்டாயிற்று. அதை நாம் பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையில், அந்த தாகத்தில் தான் இருக்குன்றதை சொல்கிறார். ஸோ இதை அறிந்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களில் இதை வந்து சொல்கிறார். அவருடைய ஜெபமும் இதுவாகத்தான் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்காக காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து போகிற ஒரு பூவை போல இருக்கக்கூடிய மனிதனுக்காக, மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் அவனுடைய மகிமையெல்லாம் இழந்து போகிறான். ஆனால் அந்த மனிதனுக்காக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை அவர் ஆயத்தம் பண்ணுறார் அப்படின்னா, ஸோ இதை மனித அறிவினால் விளங்கி கொள்ள முடியல. ஸோ கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று உணரவும், அறிவு கெட்டாத அன்பை நான் அறிந்து கொள்ளவும் தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றார். ஏன்னா இந்த அன்பு வந்து மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அன்பாக இருக்குது. ஸோ நமக்காக, நம்முடைய மகிமைக்காக உலக தோட்டத்திற்கு முன்பாகவே இந்த சிலுவையின் மரணத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவனா அவங்க வந்து ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் எவ்வளோ ஒரு விலையேற பெற்ற விஷயம். அதை நாம் வந்து நோக்கி பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் அநேக ரகசியங்கள், பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவாதி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து மனிதனுக்காக மரித்து உயிரோடு எழுந்து நமக்குள் அந்த பரிசுத்த ஆவியை இரவும் பகலும் சதா காலமும் நமக்குள்ளே ஊற்றிவிட்டு போயிருக்கிறார். ஸோ அந்த ஆவியானவருக்குள்ளே நாம் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை நாம் வாழ்க்கையில் கண்டு அனுபவிக்க முடியும். ஸோ கிரயத்து கொள்ளப்பட்ட நாம் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்புன்ற விஷயத்தில் எவ்வளோ பெரிய மேலான விஷயங்கள் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கும் நாம் வந்து நம்முடைய சிந்தனைகள் வந்து குப்பையான காரியங்களெல்லாம் நாம் நிரப்பி கொண்டு இருக்கிறோம். ஸோ அவர் மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருளுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு நிமிடமும் எப்படி வந்து ஏதேனில் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, சந்தோஷமாக தேவ பிரசன்னத்தில் அவங்க மகிழ்ந்திருந்தாங்க. இன்றைக்கு அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு முதன்மையான ஒரு பாக்கியம் என்னன்னா தேவ பிரசன்னம். சதா காலமும் நாம் அவருடைய தேவ பிரசன்னத்தை உணர முடியும். பழைய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அந்த இரத்தத்தோடு போகும் பொழுது அவனும் ஒரு மரண பயத்தோடு தான் அங்கே போகணும். ஆனால் இன்றைக்கு அந்த பயம் நீக்கப்பட்டது. அவருடைய மாம்சத்தின் திரை அங்கு கிழிக்கப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து நமக்கு வந்து அந்த பிரசன்னத்துக்குள்ள அந்த கிருபாசனத்தண்டில் கிட்டி சேருவதற்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிமிடமும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி அவருக்குள் மகிழ்ந்திருக்க தான் இந்த வாழ்க்கை. அதை அனுபவிக்க வேண்டும். ஸோ அவருடைய ரட்சிப்பு என்பது வெறும் பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை கிடையாது. நம்மளுடைய சரீரத்திலும் அந்த மகிமையை காணணும்னு சொல்கிறார். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள அவர் ஜீவனாய் ஒளியாய் இருக்கும் பொழுது இந்த சரீரத்திற்குள்ள மரணத்தின் கூறுகளும் பாவத்தின் கூறுகளும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் மனிதனை துக்கப்படுத்துகிற எந்த விஷயங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஸோ உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ உபத்திரவங்கள் நம்மை சுற்றி இருக்கலாம், ஆனால் அதன் மத்தியில் நாம் கொள்ளை நோய்களின் மத்தியில் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். தேவனுடைய மகிமையை நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை நாம் உணர்ந்து கொண்டால், தேவ ஞானமாகிய கிறிஸ்துவை நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் ஒளியாய் ஜீவனாய் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது.
ஸோ அந்த விசுவாசம் நமக்குள் வரும்பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய சரீரத்தில் தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியும். குடும்ப உறவுகளில் சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அந்த உறவுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு தான் அங்கே இருக்கும். வேற எந்தவித கோபமோ பொறாமையோ பகையோ பாவமோ எதுவும் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவின் சிந்தை அங்கு உருவாயிருக்கும். ஸோ குறைவுகள் இருக்க முடியாது. தரித்திரம் என்ற பிசாசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியாது. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின மகிமையான காரியங்களை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது உலகமே பொருளாதார பற்றாக்குறைகள் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த செழிப்பை பார்க்க முடியும், ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும். ஆனால் நம்ம இருதயம் எப்பொழுதும் அவரது அன்பை வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வீக சுகத்திற்கோ ஐஸ்வர்யத்திற்கோ சமாதானத்திற்கோ சந்தோஷத்திற்கோ எந்த குறைவும் இருக்க முடியாது. ஸோ இதுதான் நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடைவிடாத தேவ பிரசனம். எப்போதும் அந்த தேவ பிரசனத்துக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த இருளும் நமது சரீரத்தையோ நம்மளுடைய இருப்பிடத்தையோ நம்ம குடும்பத்தையோ தொட முடியாது. இருள் வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படிங்க இருள் வர முடியும்? ஸோ அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, அந்த ஒளி இருள் பற்றி கொள்ள முடியவில்லை. ஸோ இந்த ரூமில் நான் லைட் போட்டிருக்கேன் அப்படின்னா இது வெளிச்சமாக இருக்குது, இதுக்குள்ளே இருள் வர முடியாது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் த டார்க்னஸ். ஸோ இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறப்ப தான் இருள் வருது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒளியாகிய கிறிஸ்து வெளிச்சமாக நமக்குள் இருக்கும் பொழுது இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான மேன்மையான காரியத்தை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளுடைய எண்ணங்களை நினைவுகளை நேரத்தை அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வல்லமையோடு அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை நம் கண் காணணும், காதுகள் கேட்கணும், இருதயம் உணரணும். அந்த ஒரு ஆசையோடு அவருடைய தேவ பிரசன்னத்தை நாம் தேடும் பொழுது நிச்சயமாக அந்த மகிமையை நாம் கண்டு அனுபவிக்க முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே வந்தேன் அப்படின்னு. இதுக்கு ரொம்ப டேலண்டடான ஒரு சாதுரியமான பேச்செல்லாம் வேணாம். ஸோ சைக்காலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி என்னென்னமோ சொல்கிறாங்க, குவாண்டம் தியரி, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி விளங்க வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஏன்னா மனிதனுக்காக அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் எவ்வளோ மேன்மையானது. ஸோ இன்றைக்கு நாம் அதை தியானிக்காததுனால தான் நாம் அநேக விஷயங்களை நாம் மிஸ் பண்ணுறோம். ஏதேதோ உலக காரியங்களை நாம் யோசித்து புதுசான டாக்டரின்ஸுக்குள்ளே போகிறனால சிம்பிளாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல் சிலுவை நான் உற்று பார்க்கும் பொழுது என்னுடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஸோ மரணத்தின் அதிகாரம் என் மேலே வேலை செய்ய முடியாது. எனக்காக தரித்திரரானார். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருக்க முடியாது. அவருடைய ஐஸ்வர்யம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். எனக்காக அவர் அனாதையாய் மரித்தார். ஸோ நான் எல்லா உறவுகளோடும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க முடியும். என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஸோ எனக்காக எல்லாம் செய்திருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய ஆத்துமா செழிப்படைகிறது. என் ஆத்தும நேசர், லவ்வர் ஆஃப் அவர் சோல். ஸோ நம்மளுடைய சோலை நேசிக்கிற அந்த அன்பு நிறைந்த ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு நான் உற்று பார்க்கிறேனோ என் இருதயம் அவருடைய அன்பினாலும் அவருடைய நீதியினாலும் எனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நான் பார்க்க அவருடைய நீதியினாலும் நான் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை மறுரூபத்திற்குள் கடந்து செல்கிறது. ஸோ என்னுடைய ஆத்மா எந்த அளவுக்கு கிறிஸ்துவை, என் ஆத்தும நேசரை வாஞ்சித்து அந்த அன்பினால் நான் நிரம்பும் பொழுதும் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்க எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக காயப்பட்டார். ஸோ அதனால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த ஒரு நீதிமான் என்ற உணர்வுக்குள் நான் கடந்து செல்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, பிசாசின் மீது ஒரு பெரிய வெறுப்பும் ஒரு கோபமும் வரும். அதை நாம் எதிர்த்து நிற்போம். இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கும் பொழுது, எனக்காக கொடுத்திருக்கும் பொழுது, என்னை இவ்வளவாய் நேசித்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையை வைத்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கோ என்னுடைய சரீரத்தை, என்னுடைய குடும்ப உறவுகளை, என்னுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுப்பதற்கோ உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றத நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நாம் அன்றைக்கு வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்து கொண்டார்கள். அது அந்த சர்ப்பத்தில் ஒரு விடுதலை இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அதே போல் இன்றைக்கு தேவ ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு உற்று பார்த்து அதிலிருந்து நாம் அந்த மரணத்தையும்
உயிர்த்தெழுதலை நாம் நோக்கி பார்க்க பார்க்க அவரிடத்தில் நாம் அன்பு பெருகும் பொழுது பிசாசின் மீது நமக்கு வெறுப்பும் கோபமும் வரும். அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஸோ இந்த உலகத்தில் அவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ நம்மை ஆசையாய் தேடி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். பிதாவையும் குமாரனையும் அறிவதுமே நித்திய ஜீவன். ஸோ நித்திய ஜீவன் என்பது மரித்து நித்தியத்திற்கும் அவரோடு இருப்பது மாத்திரமல்ல, அறிகிற அறிவு எப்போ வருங்க? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் அந்த ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நம்முடைய குடும்பம் பரலோகமாக மாறும். நாம் இருக்கிற இடம் வெளிச்சம் நிறைந்ததாக மாறும். நாம் போகிற இடங்களில் பிசாசுகள் ஓடும், மரித்த காரியங்கள் உயிரடையும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிவிட்டு போனார், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஸோ நாமும் அதை செய்ய முடியும். வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும். ஸோ அநேக அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவர் நம்முடைய கரங்களினால் செய்ய ஆர்வமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின மகிமையான காரியங்களை காணவும் கேட்கவும் வாஞ்சிக்கவும் நம்மளுடைய மனது ஆசைப்படட்டும். ஸோ we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.